ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு, உனக்கு ஒரு வீடை கட்டுவேன். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் புது அடியாரின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்களை வாசிப்போம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சபலின் வீட்டிலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவளை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார் என்று சொல்ல சொன்னார். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதுல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தாவீதுக்கு எவ்வளவு மேன்மையான காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. சவுலுக்கு இருந்ததை போல அல்ல, தாவீதாகிய உனக்கு உன் வீடும் உன் குடும்பமும் நான் கட்டுவேன், அது நிலை நிற்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏன் என்று சொல்லி பார்த்தால், தாவீது ஆடுகள் பின்னே நடந்து திரிந்த அவனை, ஆடுகளை ஓட்டி கொண்டிருந்த அவனை, ஆடுகளை மேய்த்த அவனை அந்த எருசலேமுக்கே அவனை தலைவனாய் தேவன் உயர்த்தினார். இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கே அவன் ஒரு தலைவனாய் மாறுகிறான். காரணம், ராஜாவாக அவனை உயர்த்துகிறார். உயர்த்த காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அவன் ஆடுகள் மேய்க்கும் பொழுது நல்ல ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன். 2வது, அந்த கரவாடுகளை மிகவும் நேர்த்தியாக புல்லுள்ள இடங்களை மேய்த்து தண்ணீர் காட்ட வேண்டிய தண்ணீர் காட்டி அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த ஆடுகளை மேய்த்தான். ஆண்டவர் பார்த்தார், இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இவ்வளவு ஆராதனைகளை செய்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆடுகளை இவ்வளவு நன்றாய் மேய்க்கிறதுனாலே, ஒருவேளை ஆட்டுக்குட்டிகளை இவ்வளவு நன்றாய் மேய்க்கிறானே, அப்போ தேசத்தை ஒரு தலைவனாய் இவனை மாற்றினால் தேசத்தை நன்றாக நடத்துவான் என்று சொல்லி நம்பிக்கையிலே ஆடுகள் பின்பாக சுற்றி திரிந்தவனை அழைத்து சிங்காசனத்திலே 40 ஆண்டுகள் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். இதை பார்த்த தாவீது, என்னை ஆடுகள் மேய்த்த என்னை அரசனாக உயர்த்தின என் தேவனுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் கட்டவில்லை, அவன் மகனாகிய சாலமன் மூலமாக தான் தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் அவனுக்குள்ளே ஆடுகள் பின்பாக சுற்றி திரிந்த என்னை இன்னைக்கு அரசனாக மாற்றி, இன்னைக்கு ராஜாவாக உயர்த்தி, எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து பயப்படும்படி, தலை வணங்கும்படி, இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அப்ப அவருக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நம் மனதிலே தீர்மானித்தான். அநேக பொருள்களை சபதரித்தான். இதை பார்த்தார் ஆண்டவர், தாவீதே, உன்னை ராஜ்ய பாரத்தில் அமர வைத்ததின் மித்தமாக நன்றி கடனாக என்னுடைய உடன்படிக்கை பெட்டி சும்மா சாதாரண தரையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி மனதில் எண்ண வைத்ததினாலே, தாவீதே, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி தேவன் வாக்குரைத்தார். அப்ப இவனுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகுது. என் வீடு கட்டப்படும் காரணம், பின்பாக நடக்க போகிற காரியத்தை குறித்து தேவன் என்னோட இவ்வளவு திட்டமா பேசி இருக்க, இனி நான் மன தைரியமாய் இருப்பேன். நான்
நான் எதை குறித்து இனி கலங்க மாட்டேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் பேசிவிட்டார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மன தைரியம் வந்தது. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அப்படி பிரயாசப்படும் பொழுது உங்களுடைய பலன் என்ன? உங்களை ராஜாவை உயர்த்தி வைத்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஒரு சின்ன உதவி செய்துவிட்டு இனி அவ்வளவுதான், இனி செய்ய முடியாது, வேற யாராவது கொண்டதை செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வசதியை கொண்டு, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை கொண்டு நீங்கள் ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம். தேவ ஆலயங்களுக்குரிய பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி கொடுக்கலாம். பிஎஸ் சிஸ்டங்களை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சபை கட்டுவதற்குரிய சிமெண்ட், கல்லு, டைல்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது எப்படி தேவன் உங்களை சும்மா விடுவார்? தாவீது ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்ன உடனே, தாவீது உனக்கு அரண்மனை கட்டுவேன்னு சொல்லி தேவன் சொல்லும் பொழுது, நீங்க கிறிஸ்துவுக்காக செலவு செய்யற பணங்கள், கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிற பிரயாசங்களை தேவன் மறந்து விட அநீதியுள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் கட்டாயம் மறக்க மாட்டார். அதற்குரிய பலனை தேவனே கொடுப்பார். தேவனே கொடுப்பார். ஆண்டவரே அற்புதம் செய்வார், கைவிடவே மாட்டார். ஆமென். அதனால இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் எந்த இடத்துல சபைக்கு இடம் இல்லையோ, எந்த இடத்துல சபை இல்லையோ, எந்த இடத்துல ஒரு பிரேசல் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஷெட்டு போட வேண்டுமோ, அந்தந்த இடங்களிலே உங்களால் முடிந்த வரை உங்களை மறைத்து கொண்டு வெளியில் சொல்லாமல் மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஆலயத்தை கட்ட சொல்லலாமே. ஆண்டவர் சொல்லி, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. அல்லேலூயா. அவனவன் மச்சுப்பாக்கி வீட்டிலே குடியிருக்கிறான். காரணம், நல்ல ஏசி போட்டு நல்ல டைல்ஸ் போட்டு அவங்கவுங்க தான் சொந்த வீடுகளை அலங்கரிக்கிறாங்க. தவறு அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் வீடு வாசல் கட்டி நல்லா இருக்கணும். நான் அதை ரொம்ப விரும்புவேன். ஊழியக்காரங்க, விசுவாச பிள்ளைகள் நல்லா இருக்கிறங்கிறத அதிகம் விரும்புகிற ஒரு ஊழியக்காரன். நீங்க நல்லா இருக்கணும். ஆனா அதை காட்டிலும் தேவ ஆலயத்தை அலங்கரிக்கணும். தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவ ஆலயத்தில் என்ன குறைப்பட்டு இருக்கிறது? ஒரு வாட்ச் இருக்கும், அதுல பேட்டரி இல்லாம இருக்கும், அந்த பேட்டரியை வாங்கி போடணும். ஒரு தூசி கிடக்க எடுத்துக்கொண்டு வெளியில போடணும். இன்னும் சில திங்ஸ் இல்லாம சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தரையில இருக்கும், அதற்கான சேர்ஸ், சில திங்ஸ்களை வாங்கி கொடுக்கணும். தேவ ஆலயம் தேவனுக்குரியது. இது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, என்னைய ஒரு டியூவா ஆக்கியிருக்கிறாரு, என்னை அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆக்கியிருக்கிறாரு, என்னை கலெக்டர் ஆக்கியிருக்கிறாரு, என்னை முதல்வர் ஆக்கியிருக்கிறாரு, என்னை எம்பி எம்எல்ஏக்களை ஆக்கியிருக்கிறாரு. நான் எப்படி ஆண்டவருக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்த தேவனுக்கு நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய பணத்தை பணம் என்று பார்க்காமல், பொருளை பொருள் என்று பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக கொடுத்து சபைகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால தாவீதை உயர்த்தி வச்சு தேவன் அழகு பார்த்தார். அவனை மாத்திரமல்ல, அவனுக்கு பின்பாக வந்த அவனுடைய குமாரன் சாலமோனை அவ்வளவு ஞானத்தை கொடுத்து, அவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்து, வெள்ளி ஒரு பொருட்டா கூட என் நிலை, அந்த அளவுக்கு அவர்கள் சந்ததி உயர்த்தப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தார். என்னை உயர்த்தின ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய ஆலயத்தை சாலமோன் மூலமாய் தேவனுக்கு கட்டி கொடுத்தார்கள். அதனால தேவன் அவர்கள் வீட்டை கட்டினார். ஆமென். இன்றைக்கு என் வீடு கட்டப்பட முடியவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்கள். என் குடும்பம் கட்டப்படவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்கள். என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்கள். என் மகனுடைய குடும்பம் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்கள். என் மகளுடைய குடும்பம், எங்க சொந்தக்காரன் குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம், நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதையும் கொண்டு போவது இல்லை. எத்தனை லட்சங்கள் கோடிகள் வைத்திருந்தாலும் இந்த பூமியில விட்டு விட்டு தான் நம்ம செல்ல வேண்டும். ஆனா பரலோக ராஜ்யம் போகும் பொழுது அங்கே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. மகனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது, மகளே, நீ பூமியில் இருக்கும் பொழுது எனக்காக எவ்வளவு நீ பிரயாசப்பட்டாய். உனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கூட நீ வாங்கிக்கலையே, நல்ல ஒரு ஆடைகளை கூட நீ வாங்கி உடுத்தாமல், நல்ல ஒரு பொருளை வாங்கி சாப்பிடாமல், சில அணிகலன்களுக்கு கூட எனக்காக அணியாமல், அத்தனை பணங்களையும் வட மாநிலத்தில் ஊழியம் செய்கிற மிஸ்டரிமார்களுக்கு நீ அனுப்பி கொடுத்தாயே, அல்லது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற சபை கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சபைகளை கட்டி கொடுத்தாயே, இடத்தை வாங்கி கொடுத்தாயே, ஒரு ஊழியனுக்கு ஆகாரத்துக்குரிய அரிசி வாங்கி கொடுத்தாயே, காய்கறிகளை வாங்கி கொடுத்தாயே, மளிகை ஜாமான்களை வாங்கி கொடுத்தாயே, பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் வருகிற பொழுது, நியூ இயர் வருகிற பொழுது புத்தாடைகளை, உன்னை விட சிறப்பான ஆடைகளை வாங்கி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்த ஆண்டவர் கட்டி அணைத்து அன்பு செலுத்தணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது அவர் நம்மளை கட்டி அணைத்து முத்தமிட்டு, உனக்காக வச்சிருக்கிற ஸ்தலத்தை நீ பிரவேசி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கலிகுரு தேவன் நம்மளை வெல்கம் பண்ணி வரவேற்கணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்வு தான். ஆமென். ஒரே ஒரு வாழ்வு. உங்களால் முடிஞ்ச அளவு கர்த்தருக்காக செலவு செஞ்சு பாருங்க. கூட்டம் வைத்து உங்க ஒருவேளை நோட்டீஸ் வருதுன்னா கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம், கொடுங்க. நான் போன வருஷம் கொடுத்தேனே, அதற்கு முந்தின வருஷம் கொடுத்தேனே, இப்படி நான் தொடர்ந்து எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி சொல்லாதீர்கள். தேவனுடைய பணி. யாரெல்லாம் தேவனுடைய பணிகளுக்கு தன்னுடைய பணத்தையும் பொன்னையும் வெள்ளியும் அள்ளி கொடுக்கிறீர்களோ, வீடு வாசல்களை அள்ளி கொடுக்கிறீர்களோ, பரலோகத்தில் மாத்திரமல்ல இந்த பூலோகத்திலையும் 100 பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் அதிலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கட்டாயம் கொடுப்பார். அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு தன்னுடைய வீட்டை கூட கட்டாமல் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆலயத்தை கட்டுகிறதுனாலே, பிரயாசப்படுகிறதுனாலே உனக்கு சொந்த வீட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லி சில ஊழியர்களுக்கு தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில விசுவாச பிள்ளைகள் தன்னுடைய வீட்டை விட ஆலயத்தை அலங்கரிக்கிறீர்கள். தன்னுடைய ஆலயத்தை போல நேசித்து, தன்னால் முடிஞ்ச அளவு வண்டி வாகனங்களை வாங்கி கொடுத்து, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை வாங்கி கொடுத்து, சபை கட்டுமான பணிகளுக்கு, அங்க சபைக்கு வருகிற ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு உடைகளை வாங்கி கொடுத்து, பணங்களை காணிக்காய் கொடுத்து தாங்குகிற விசுவாச பிள்ளைகளே, உங்களை கை விடவே மாட்டாருங்க. உங்களுக்கு வீட்டை கட்டுவா. உங்க மகனுடைய வீடு கட்டப்படும், உங்க மகளுடைய வீடு கட்டப்படும், உங்களுடைய பிள்ளையுடைய வீடு கட்டப்படும். அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயத்தை, என் சரீரத்தை பேணி காத்து கட்டுகிறதுனாலே என் பிள்ளையோட வாழ்வை நான் கட்டுவேன் என்று சொல்லி தேவன் கட்டுவார். சில பிரிந்த குடும்பங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரிந்து போய் அந்த பிரிந்த குடும்பங்களை தேவன் என்ன செய்ய போறாரு? இந்த மாசத்துல கட்டுவார். ஹல்லேலூயா. சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டே வந்து கொண்டிருக்கிற ஒரு சமாதான கேடுக்குள்ள இருக்கிறதான குடும்பங்கள் தேவன் கட்டுவார். வாலிப வயதில வாலிப பெண்கள், வாலிபர்கள், ஆண்கள், நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு பிரயாசப்படுகிறீர்கள். தன்னால் முடிஞ்ச அளவு ஊழியர்களுக்கு ஊர் ஆரோனை போல இருக்கிறீர்கள். உங்களை தேவன் மறக்கவே மாட்டார். ஏற்ற காலம் வரும் பொழுது நல்ல அருமையான மணமகளை உங்களுக்கு கொடுப்பா. சில வாலிப பிள்ளைகள் வந்த உடனே அந்த கூட்டமாரை எடுத்து சுத்தமா கூட்டி கிளீன் பண்ணி கொண்டு போய் வெளியில போடுறீங்க. இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க நல்ல ஒரு மனவாளனை, உங்களை தாங்குகிறவனை, உங்களை நேசிக்கிறவனை, ஒரு தகப்பனை போல உங்களை பாதுகாக்கிற ஒரு அன்பு செலுத்துகிற கணவரை தேவன் வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுப்பார். உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டெல்லாம் கழுவுறீங்களே சில வாலிப பிள்ளைகள், அதெல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைத்து உங்களை உயர்ந்த பதவிகளை தேவன் கொடுத்து, உயர்ந்த அந்தஸ்தை தேவன் கொடுத்து உங்களை உயர்த்துவார். சில ஊழியர் பிள்ளைகள் சில பாஸ்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் பிள்ளைகள் பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்தை தாங்குறீங்க, செய்யறீங்க. உங்களுக்கு நல்ல ஆடை இல்லை, நல்ல வண்டி வாகனங்கள் இல்லை, சாப்பிடுவதற்குரிய நல்ல ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் ஐட்டங்கள் இல்லை, ஏங்கி நிக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன், அந்த காலத்தை நம்ம உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பேன். கவலைப்படாதீர்கள், கவலை வேண்டாம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் சபைக்கு உற்சாகமாய் காணிக்கையினால் தாங்குகிறீர்கள்.
உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உற்சாகமா செய்யுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி தேவன் கொடுத்தது போல உங்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள், சில ஊழியர்கள் வாடகையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வாடகை கொடுக்க முடியவில்லை, கரண்ட் பில் கட்ட முடியவில்லை, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் இன்றைக்கு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிறீர்கள், சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே மாப்பிள்ளை இருக்கிறார்கள், பெண்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். சில இடங்களில் பல நாடுகளில் பிரிந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் தேவன் ஒன்று சேர்த்து அந்த வீட்டை தேவன் கட்டப் போகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் கட்டுவார். எத்தனையோ பிரிந்த குடும்பங்களை தேவன் ஒன்று சேர்த்து 2 பேரும் இணைந்து எத்தனையோ தாசர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள். விசுவாச பிள்ளைகள் சாட்சியாய் இருக்கிறார்கள். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான உடன்படிக்கை, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோர்ந்து மட்டும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. பொண்ணை சிலர் காணிக்கை போடும் பொழுது அவங்களுடைய நகை ஆபரணங்களை கலட்டி போட்டவங்க எல்லாம் அநேகர் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு அன்னை சாட்சியை சொன்னாங்க. நான் அப்படி போகும் பொழுது ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்க கொடுக்கலான்னு சொல்லும் பொழுது என்னுடைய மோதிரத்தை கலட்டி என் மனைவிடம் சொல்லவில்லை, பிள்ளையிடம் சொல்லவில்லை, அந்த காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டு வந்து விட்டேன். ஆனா இன்றைக்கு எனக்கு 10 விரல்கள் போடுகிற மோதிரத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்னை ஒரு சாட்சியை சொன்னாங்க. கிறிஸ்துக்கா விதைக்கும் பொழுது, கிறிஸ்துக்கா கொடுக்கும் பொழுது 1000 மடங்கு, 1000 மடங்கு அல்ல, 1,00,000 மடங்கு உங்களை உயர்த்துவார், 1,00,000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கைவிட மாட்டாருங்க. மனிதன் அல்ல, மறந்து போக அடிக்கடி சொல்லுவேன், அவர் தேவாதி தேவன். ஆமென். நான் ஆரம்பத்தில் ஒரு சபையில் இருக்கும் பொழுது நான் முன்கூட்டியே சென்று விடுவேன். நான் கால் முடியாமல் இருந்தாலும் அந்த கூட்டுமரை எடுத்து கம்ப்ளீட்டா கூட்டி பெருக்கி பாய் விரிச்சு போட்டது உண்டு. என்னுடைய தேவனுடைய ஆலயம் நீட்டா இருக்கணும். ஆராதிக்கும் பொழுது தேவன் வருகிற ஆலயம் எவ்வளவு சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது அவங்க சபை, எங்க சபை, அந்த பாச சபைன்னு அல்ல, தேவ சபை. இது ஆண்டவர் உலாவுற இடம். நம்ம அப்பாவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு 2 காலம் முடியாவிட்டாலும் நம்ம கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்யணும் என்று சொல்லி அந்த சைக்கிளை ஓட்டி கொண்டு எத்தனை கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நான் MA MPhil படித்து முடித்த பிறகு அரசாங்க வேலையை நான் தேடாமல், உலக வேலைக்கு நாட்டமே இல்லை, ஒரு சிலரை கிராம பகுதியில் கூட்டிக் கொண்டு சில கிராமங்களுக்கு சுற்றி திரிந்தது உண்டு கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா. அப்படி சுற்றி திரிந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த அடிமை அர்ப்பனை, தாவீது ஆடுகளை மேய்ச்சவனை அரசனா மாத்தினது போல இன்னைக்கு தொலைக்காட்சி மத்தியிலே என்னால் முடிந்த அளவு எனக்கு தெரிந்த வார்த்தையை கொண்டு, சாட்சியை கொண்டு உங்கள் மத்தியில் தேவன் பேசும்படி அந்த கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், நான் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், எதையும் செய்ய நான் முற்படுவேன். என்னை மாத்திரமல்ல, உற்சாகப்படுத்துவேன் அநேகரை. எத்தனையோ கிராமங்களில் போய் ஒவ்வொரு நாட்களும் ஈவினிங்ல ஒரு பிரேசல் வைத்து அங்குள்ள ஜனங்களை ஒருமுகப்படுத்தி ஜபங்களை நடத்தி தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் சோர்ந்து இருந்ததே இல்லை. அரசாங்க வேலைக்கு நான் நாடாமல் தேடாமல், உலக வேலைக்கு அந்த சிந்தை எனக்கு இல்லை. கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதுக்குள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் அப்படி போனது உண்டு. இன்றைக்கு திருமணமாகி என் மனைவி 2 பிள்ளைகளும் அப்படிதான் உழைக்கிறார்கள். கிறிஸ்துக்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கிறார்கள். எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டும். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு ஆத்துமாவை பணத்தை போட்டு பஸ்ல டிக்கெட் போட்டு அழைச்சிட்டு வரணும். அது ஒரு ஊழியம். ஒரு ஆத்துமாவை நம்ம மனை பிள்ளைகளை வேணாம் வண்டியில பஸ்ல அனுப்பி விட்டுட்டு புதுசா வர்ற ஆத்துமாக்களை வண்டியில ஏத்திக்கிட்டு வரணும் தேவ சமூகத்துக்கு. தான் குடும்பத்தை விட மற்றவங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஒரு கார் கொடுத்தாருன்னா விசுவாச பிள்ளைகளை ஏத்திக்கிட்டு போய் அந்த பிள்ளைகளை வீட்டுல இறக்கி விடுங்க.
ஏழைகளை ஏற்றிக்கிட்டு போங்க, வயதான பாட்டிமார்களை ஏற்றிக்கிட்டு போங்க. நீங்களே பயன்படுத்தாதீர்கள். ஒரு வண்டி கொடுத்தாருன்னா நான் அப்படிதான் செய்யணும் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ரோட்ல ஒருவேளை எனக்கு கார் கொடுத்தாருன்னா ரோட்ல வரும் பொழுது சபை பாகுபாடு இல்லாம எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் நம்ம சபைக்கு போற இடத்தில் வரையினாலாவது அவங்க நடக்க விடாம அந்த கார்ல ஏற்றிட்டு போன்னு சொல்லி பிளான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஆத்துமா ஆனாலும் தேவனுடைய ஆத்துமா, எந்த சபையானாலும் தேவனுடைய சபை. யாருக்கும் உரிமை பாராட்ட இடமில்லை. எனக்கெல்லாம் எந்த விதத்தில் உரிமை பாராட்ட தேவ சபைக்கு இடமே இல்லை. அது கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவுக்காக ஓடணும், செலவு செய்யணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவருக்காக ஒரு நாளும் அதிகால ஜெபம் கட்டாயம் பண்ணணும். ஊழியர்களை தாங்கணும் ஜெபத்தினால. மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கணும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். பெரிய பெரிய ஊழியர்கள், டிவி ஊழியம் செய்கிறவர்கள், மிகப்பெரிய ஊழியம் செய்து வருகிறவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு நாளும் வெட்கப்படுத்தக்கூடாது. ஆமென். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, அருமையாய் நடத்தி செல்வீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவதாசர்களே, சோர்ந்து போகாதீங்க. 10 பேர் தான் சபையில் இருக்கிறாங்க, 9 வருஷமா 40 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஊழியத்தை செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் தேவன். கடற்கரை திரளான கூட்டம் வசம் திரும்பும், கட்டாயம் திரும்பும். ஹல்லேலூயா. கடற்கரை திரளான கூட்டத்தை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவாருங்க. உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்குன்னு தேவன் பார்ப்பார். நீங்க எப்படி ஊழியம் செய்வீங்க, மனசை கர்த்தர் பார்ப்பார். மனுஷ முகத்தை பார்ப்பாங்க, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். என் மகன், என்னுடைய மகள் எப்படி ஓடுகிறாள் என்று சொல்லி பார்ப்பார் தேவன். பாஸ்டர் அம்மாமார்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறமே, ஆத்துமாக்கள் ஒவ்வொரு வாரமும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. சின்னவனை 1000 மாத்துவார், சிறியவனை பலத்த ஜாதியமா மாற்றுவாருங்க. அவர் உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிற அன்பு தெய்வம். எதையும் பார்க்க, நல்ல சாப்பாடு இல்லைன்னு பார்க்காதீங்க, நல்ல ஆடை இல்லைன்னு பார்க்காதீங்க, பணம் இல்லையே பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. வேண்டாம், அது தேவன் தருவார். முதல் தேவன் ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுப்பார் தேவன். எப்படி கொடுக்காமல் இருப்பார்? பாஸ்டர் அம்மாமார்கள் சிலர் சோர்ந்து போகிறீர்கள். பாஸ்டர் ஐயாமார்கள், அம்மாமார்கள் வருகிற விசுவாச பிள்ளைகளை பார்த்து நல்ல அன்பு செலுத்துங்க, கை கொடுத்து முத்தம் கொடுங்க. ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் கை கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு தண்ணி கேட்டாங்கன்னா மோர் கொடுங்க. பிரயாசப்படுங்க. ஆத்துமாக்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு நல்ல ஓடுங்க. ஆத்துமாக்களை தேவன் தருவார். நீங்க போகும் பொழுது உங்க பாதுகாப்பிற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே உங்க பாதுகாப்பிற்காக வண்டியில போகும்போதும் வரும்போதும் உங்களோட கரம் இருந்து தேவனை நடத்த வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்புக்காக ஜெபிங்க. விசுவாச பிள்ளைகளை தாங்குங்கள். இது அந்த ஐயா பாஸ்டர் சபை நினைக்காதீங்க, அது தேவ சபை. அது தேவனுக்கு தெரியும் தேவ சபைன்னு. அதனால நீங்க உழைச்சிருங்க,
ஆண்டவருக்கா பிரயாசப்படுங்க. ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஏரியாவில் ஒரு பிரேசல தொடங்குங்க. புதிய ஆத்துமாக்களை தேவ சமூகத்துக்கு கொண்டுகிட்டு வாங்க. உங்க பாஸ்ட் ஐயாவை கூப்பிடுங்க. கூட்டு ஒரு ஆத்மாவை சந்திச்சிருக்கிற, வாங்கய்யா வந்து ஜெபிங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி செய்யுங்க. ஆலயத்தை கட்டுங்க. உங்க வீட்டை தேவன் கட்டுவார். ஜெபிக்கலாங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல ஒரு அற்புதமான இந்த நல்ல வேலைக்கு நன்றி. குறிப்பாக தாவீது அவன் ஆலயத்தை கட்ட முற்பட்டதினாலே தாவீதோட ஆலயம், தாவீதோட வீட்டை கட்டின அன்பு தெய்வம். இந்த செய்திக்கு பிறகு ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டுங்கப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.